உலகத்துல கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சைனா மேல, யுஎஸ்ஏ பிரசிடென்ட் வந்து ஒரு த்ரெட்டனிங் ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டிருக்காரு. ஸோ, இதுக்கான பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியன் பிரசிடென்ட் கூட ஒயிட் ஹவுஸ்ல வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருந்தாரு. ஓகேவா? ஸோ, அதுல வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு, சைனா ரிலேட்டடா கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, தே ஹேவ் டு கிவ் அஸ் த மேக்னட்ஸ். ஓகேவா? அந்த மேக்னட்ஸ் அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து எங்களுக்கு குடுத்தே ஆகணும். குடுக்கலைன்னா, நாங்க வந்து 200% டாரிஃப் போடுவோம். அதர்வைஸ் வி வில் சார்ஜ் தெம் வித் 200% டாரிஃப் ஆர் சம்திங் அப்படிங்கிற மாரி ஒரு த்ரெட்டனிங் ஸ்டேட்மெண்ட் வந்து சைனா மேல விட்டுருக்காரு. ஸோ, இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளுக்கு குடுக்கலைன்னா, நாங்க வந்து 200% டாரிஃப் வந்து இந்த ட்ரேட்ல போடுவோம். ஆல்ரெடி 25% வந்து போட்டாச்சு. இன்னும் நாங்க 200% போடுவோம். அதுக்கப்புறமும் நாங்க என்ன பண்ணுவோம்னா, சாங்ஷன்ஸ் போடுவோம். இல்ல வந்து செகண்டரி சாங்ஷன்ஸ் போட்டு ட்ரேட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். சைனாவ வளர விட மாட்டோம். அவங்க சைனாவோட எக்கனாமிய டிஸ்ட்ராய் பண்ணிருவோங்கிற மாரி அ ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு. ஸோ, இதுக்கு சைனா என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெர்ல. பட் உங்களுக்கு ஏதாச்சும் இதில இன்டர்பிரெட் பண்ண மாரி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க.